கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன? ரெண்டு வார்த்தைகள் அல்லது ரெண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய இணைப்பு சொற்கள் தான் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய அண்ட், பட், சோ இது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ் தான். இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இது வந்து ரெண்டு ஸ்டாண்ட் அலோன் சென்டென்ஸ், அதாவது ரெண்டு இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ் இணைக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ finished my work. இப்போ ஐ வாஸ் டயர்டுன்றதும் இண்டிபெண்டன்ட், தனியா ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஐ finished my work அப்படின்றதும் இண்டிபெண்டன்ட். ஸோ இது ரெண்டத்தையும் இணைக்கக்கூடிய பட் அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். பட் அண்ட் சோ இதெல்லாமே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். செகண்ட் டைப் வந்து சபார்டினேட்டிங். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ இன்னொரு டிபெண்டன்ட் கிளாஸோட கனெக்ட் பண்றது. கிளாஸ் அப்படின்னா ஃபார் நவ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு வேர்ப் இருக்கிறது கிளாஸ். இப்போ ஐ ஸ்டேட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். இதுல ஐ ஸ்டேட் ஹோம் அப்படின்றது இண்டிபெண்டன்ட், பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்றது டிபெண்டன்ட். சோ இந்த பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ட சார்ந்து இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் மீனிங் வரும். இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ், வென், சின்ஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். கோரிலேட்டிவ் அப்படின்னா ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்சஸ் கனெக்ட் பண்ணக்கூடியது. எப்பவுமே வந்து பேர்ஸா வரும். இது ரொம்ப ஈஸி. எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், எய்தர் யூ கம் ஆர் கோ. நாட் ஓன்லி ஷி டான்ஸ்ட் பட் ஆல்சோ sang. ஸோ இது வந்து கோரிலேட்டிவ்.